ஹாய் வணக்கம். நாம் இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பிலோட பர்சன் தான் உங்கள் கூட லைஃப் லாங் வரப்போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்களா அப்படிங்கிறது நான் சொல்கிற கேரக்டர்ஸ் வச்சே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. நியூ பர்சனா இல்லை பாஸ்ட் பர்சனா, இப்போது கரண்டில் இருக்க பர்சனா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் கேரக்டர்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான். நான் பைல் வைக்கல, நான் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? பைல் 1 வந்து 555, பைல் 2 வந்து 777. ஸோ கண்ணை மூடி உங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து 555, பைல் 2 வந்து 777. ஓகே, பைல் 1 555க்கான ரீடிங் போயிடலாம். ஓகேவா? அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இருக்க பர்சன் தான் ரிப்னஸ். பைல் 1 ஃபஸ்ட்டு கார்டு வந்து என்ன வந்திருக்குன்னா ரிப்னஸ். ஸோ வந்து அவங்க ரொம்ப ஒரு மெச்சோர்டான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு பர்சன், பாஸ்ட் பர்சன் ஆர் வந்து வேறு எந்த ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அது வந்து நான் சொல்லக்கூடிய டீட்டெயிலை பொறுத்து. ஓகேவா? அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. ஒரு வேளை மேபி வந்து ஏஜ் படி ஒரு மெச்சோர்டாக இருக்கலாம், இல்லை வந்து யங் ஏஜாகவே இருந்தாலும் கொஞ்சம் மெச்சோர்டான ஒரு கேரக்டர் இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஒரு வெல்த்தான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, எப்போவுமே வந்து அந்த வேலை, கரியர், ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யூஸ்வலாகவே அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு வெல்த்தான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வெல்த் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல செட்டில்டான ஒரு லைஃப் உள்ளவங்க. ஓகே, கான்ஷியஸ் 2 கார்டு வந்திருக்கு. அண்ட் வந்து அவங்க கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப வேகமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு பண்ணுவாங்க. எந்த விஷயம்னாலும் ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறது, ரொம்ப ஒரு வேகமாக பண்ணுறது, ரொம்ப அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க. எந்த விஷயம் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ரொம்பவே வந்து ஒரு ஈடுபாடோடு பண்ணுவாங்க. அதில் ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. கான்ஷியஸ்னால் எல்லா விஷயத்துலையும் வந்து தெளிவாக இருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து மனசுக்கு தோணுனதை டக்கு டக்குன்னு பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. கான்ஷியஸ் மீன்ஸ் ரொம்ப வந்து தெளிவாக இருக்கிறது, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் மைண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும். அண்டு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க. அண்ட் வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, அண்ட் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலலாம் வருவாங்க. அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, ஸ்பிரிச்சுவல் பாத்து, அந்த மாதிரியான சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அட்வான்ச்சர். ஸோ எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அவங்க வந்து தயங்க மாட்டாங்க. ஓகே, அவங்ககிட்ட என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். அந்த எப்படின்னா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறது தெரியாது. புரியுதா? ஏன்னா அவங்க குழந்தைங்க, அவங்க என்ன பண்ணாலும் வந்து பண்ணுவாங்க. அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எந்த ஒரு ரிஸ்க் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் அந்த விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈடுபாடோடு பண்ணுவாங்க. அண்டு ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு பர்சன். அதாவது உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பர்சன், அது கரண்ட் பர்சனாக இருக்கலாம் ஆர் வேறு ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஓகே தான். பட் எப்படின்னா கொஞ்சம் கஞ்சத்தனம்லாம் இருக்கும். கஞ்சத்தனம்னா எதுக்குன்னா எல்லா விஷயத்துலையும் கஞ்சத்தனம் இருக்கும். ஒரு ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறதுலேயும் கஞ்சத்தனம் இருக்கும். ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்கிறதுலேயும் கஞ்சத்தனம் இருக்கும். ஒரு ஹெல்ப்புங்கிற மாதிரி நம்ம
கேட்டாலும் அதில் வந்து பண்ணுறதுக்கு நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களால எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஓகேவா? ஹெல்த் மணி வைஸ் ஹெல்ப் பண்ண முடியும், எமோஷ்னல் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியும், எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியும். பட் அதை ரொம்ப யோசித்து தான் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்னாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப யோசித்து தான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கஞ்சன்னு சொல்ல முடியாது, இதுக்கு மீனிங் அதுதான். பட் அது வந்து ஒரு காரியக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா? அவங்க காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். சாரோ. ஸோ அவங்க லைஃப்லேயும் சில நிறைய பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். உங்கள் பர்சனோட லைஃப்லேயும் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்திருக்கும், நிறைய ஹார்ட் பிரேக்கான விஷயம் இருந்திருக்கும். எப்பவுமே அவங்க தனிமையிலேயே இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லார் கூடயும் வந்து ஒரு merge ஆயிட மாட்டாங்க. தனிமையிலேயே ட்ராவல் பண்ணுவாங்க, தனிமையிலேயே எல்லா இடத்துலையும் போகிறது, ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது. மோஸ்ட்லி ஹாப்பினஸோட லோன்லியாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதில் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? எப்பவுமே இது ஒரு தனியாக போகிறது, ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் தனியாக போய் ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் தனியாக வேகமாக பண்ணுறது, யாரோட ஹெல்ப் இல்லாமல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்பப்போ மூட் ஸ்விங்கும் இருக்குது. ஓகே, அப்பப்போ வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது. அப்பப்போ அந்த தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். மனசில் நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே எதையாவது ஒரு விஷயத்தை போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, குழம்பிகிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயம் அவங்க மனசை போட்டு குழப்பிகிட்டே இருக்கும். எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு சரியாக இருக்குமா, இது தப்பாக இருக்குமா? ஸோ ரொம்ப ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நிறைய குழம்புவாங்க. அவங்களே அவங்கள குழப்பிப்பாங்க. இது கரெக்டாக இருக்குமா, தப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே கான்ஷியஸ் இருக்குது. ஒரு விஷயத்த பண்ணக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிச்சு அந்த மைண்டு ஃபுல்லாக அந்த திங்கிங்காகவே இருந்துகிட்ருக்குற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஓஹோ. ஸோ ஐசோலேஷன் 2-3 வாட்டி வருது. இந்த பக்கம் ஒரு லோன்லினஸ் இருக்குது, இது ஒரு ஐசோலேஷன் இருக்குது. எப்போவுமே ஒரு தனிமையிலேயே இருக்கிற ஒரு பர்சன் தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. தனிமையிலேயே அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு பர்சன், யாரு கூடயும் ஒரு merge ஆகாத ஒரு பர்சன், எமோஷ்னல் வைஸ் யார் கூடயும் ஒரு கனெக்ட் ஆகாத ஒரு பர்சன், எப்போவுமே லோன்லியாக அவங்க பாட்டுக்கு குழந்த மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு பர்சன். ஓகேவா? பட் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் தான். இருந்தாலும் அவங்களுக்கு எல்லார் கூடயும் பழகுறது அந்தளவுக்கு பிடிக்காது. எப்போவுமே ஒரு தனிமையிலே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு இன்டிசிஷன்லேயே இருப்பாங்க. குழப்பமான ஒரு மைண்ட்லேயும் இருக்கும். அண்ட் வந்து இன்டிசிஷன்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து எப்போவுமே மைண்டில் வந்து நிறைய தாட் போயிட்டே இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு முடிவை எடுத்துட மாட்டாங்க. 1000 வாட்டி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, யோசிச்சு ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? சடனாக வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்த 1000 வாட்டி யோசிக்கிறது. அபாண்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டே வந்து நான் அதில் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வெல்த்தி இருக்குது. ஸோ இது அபாண்டன்ஸ், இதுவும் அதே மாதிரியான ஒரு விஷயந்தான். நல்ல ஒரு கரியர் இருக்கும், நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும், வெல்த் அதிகமாக இருக்கும். ஓகே, எப்போவுமே வந்து அந்த ஒரு ராஜா மாதிரி. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், காசுலேருந்து பணம்லேருந்து எல்லாமே இருக்கும், வெல்த்தியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா? வெல்த் எல்லாமே இருக்கும்போது ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேரக்டர்ஸும் அவங்களுக்கு இருக்குது. நல்ல வெல்த்தியான ஒரு பர்சன். ஸோ ஓகே, பார்க்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வருதா அப்படின்ட்டு. எமோஷனலாக ஹைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதில் காமிச்சிருந்தில்ல, எமோஷ்னலாக வந்து அந்தளவுக்கு வெளிக்காட்ட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஒரு
அதில் வந்து ஒரு கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சில குணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது. மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஏதாவது ஒரு கரியர் விஷயமாகவோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ட்ராவலிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கேயாச்சும் போயிட்டே இருப்பாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஓகே, இன்னொரு ஸோ அதுதான் திரும்பி திரும்பி அதான் வருது. ட்ராவலிங் பண்ணுறது அண்டு எங்கேயாச்சும் ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்து ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் வர பர்சனோட கேரக்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சில குணநலங்கள் தான் இருக்கும். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. பார்க்கலாம், பாஸ்ட் பர்சன் அந்த மாதிரியான ஏதாவது ஃபீலிங் இருக்கான்னு பார்க்கலாம். பாஸ்ட் வந்திருக்கு. இது பாஸ்ட் பர்சன் நான் சொல்ல வரல. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களால் அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்குற மாதிரி, ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் அமையும். அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு லெசன் வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் அமையும். ஸோ சம்திங் வந்து உங்களுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இனி நீங்கள் பார்க்க போகிறதா எப்படின்னா, நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும், உங்களுக்கும் அவங்க மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும். மேக்ஸிமம் வந்து ஒரு ஈர்ப்பு மாதிரி வந்துடும். ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் எல்லாமே எமோஷ்னல் தாண்டி ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து க்ளூ. ஓகேவா? உங்கள் பர்சன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஓகே, பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்கள் பர்சன். ஓகேவா? இங்கே வேறு எதுவும் வரல டீட்டெயிலாக, இவங்களோட கேரக்டர்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். இதை வச்சு உங்கள் பர்சனோட கேரக்டர்ஸ் வச்சு யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேவா? நீ பைல் 2க்கு போயிடலாம். உங்கள் பர்சனோட, அதாவது யார் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். பைல் 2 777 செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங் பார்க்கலாம். ஸோ பைல் 2 777 செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங். ஃபஸ்ட்டு கார்டே வந்து கம்பேரிசன் வந்திருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஒரு ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ், இல்லை ரிலீஜியன், கேஸ்ட்டு, ஏஜ், சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் எமோஷ்னல் வைஸ் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கலாம், அவங்க கொஞ்சம் எமோஷ்னல் கம்மியான இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஸோ இது மாறிடும். அவங்களுக்கும் ஒரு எமோஷ்னலான பர்சனாக இருக்கலாம், நீங்கள் எமோஷ்னல் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? ஒருத்தங்க மெச்சோர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொருத்தங்க வந்து ரொம்ப மெச்சோர்டு கம்மியாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஏதோ சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த பைல் சூஸ் பண்ணவங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து பாஸ்டில் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும். சடனாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து அப்படி மாறி இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ பாஸ்டில் அவங்க நல்லா ஒரு நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு மோசமான சில விஷயங்கள், அதாவது மனசை காயப்படுத்துகிற மாதிரி, ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கும். பட் சடனாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகி ஒரு நல்ல நிலைமை வர்ற மாதிரியான ஒரு பர்சன். ஓகேவா? சடனாக அவங்க லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கும். பாஸ்ட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக வந்து நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும். லைஃப் சேஞ்ச் அண்ட் கரியர் சேஞ்ச், சம்திங் வந்து கேரக்டர் சேஞ்ச், ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? பாஸ்ட்டில் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க,
நோ திங்க்னஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து யாரையும் பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிறது, யாரைய பற்றியும் கேர் பண்ணாமல் இருக்கிறது. இது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. மோஸ்ட்லி அது வந்து ஒரு திங்க்னஸ் இருக்காது. யாரை பற்றியும் ஒரு கேர் இல்லாமல் அவங்க லைஃப்பை அவங்களே வாழ்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சனாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க தான் வந்து கடவுளே போதும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி நினைக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனில் சொல்கிறேன். நெகட்டிவ் திங்ஸாக இருந்தால் யாரை பற்றியும் வந்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? காம்ப்ரமைஸ். ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஈஸியாகவே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து சமாதானப்படுத்தி விட்றது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் நான் சொல்லவில்லை, வெளி இடத்துலையும் ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளம் வர வேணாம், காம்ப்ரமைஸோடே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? சண்டை எதுவும் வேண்டாம். மோஸ்ட்லி சைலன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன் லோன்லின்னு சொல்கிறதோட ஒரு சைலண்ட் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டையும் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. அதான் யாருனோ பெருசாக எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்க, சைலன்ஸாக இருப்பாங்க, காம்ப்ரமைஸ், பெருசாக சண்டைக்கு எதுவுமே போக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் சைலண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப தைரியமான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கரேஜ் வந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப போல்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க, தைரியமான ஒரு பர்சனாக இருப்பாங்க. சைலண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப அப்பாவியாலாம் இருக்க முடியாது. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட நிறைய தைரியம் இருக்கும், ஆனால் இருந்து அதை வெளிக்காட்டாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் சைலண்ட் கேரக்டர். ஓகேவா? சைலண்ட்டாக இருக்கிற பர்சன் சடனாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சீக்கிரமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சீக்கிரமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்க, சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. என்னதான் வந்து அவங்க சைலண்ட்டாக இருந்தாலும், யார் கூடயும் பேசாமல், எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும், நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசும்போது, நம்ம பிரச்சனையை அவங்க சொல்லும்போது சீக்கிரமே வந்து அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நமக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. ஓகேவா? ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்டோரியை சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங் புரிஞ்சிடும், நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க சீக்கிரமே. சக்ஸஸ். ஸோ உங்கள் பர்சன் வந்து படிப்படியாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆன பர்சனாக இருப்பாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அவங்க சேஞ்சுன்னு வந்துச்சு இல்லை, லைஃப்பில் வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வந்து தாண்டி வந்திருப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் இருக்கிற அந்த கசப்பான விஷயங்கள், ரொம்ப இப்போ வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ட்ரபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பட் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் பர்சன் கொஞ்சம் ஸ்லோவாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, பட் ஒரு ஹீலிங்கான ஒரு பர்சன். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினாலோ பழகுனாலோ அவங்க ஈஸியாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஹீல் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆறுதலாக, உங்கள் எமோஷ்னலை ஹீல் பண்ணக்கூடிய, உங்களோட ட்ராமாவை வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு சோகமாக இருந்தாலுமே வந்து சீக்கிரமே உங்களை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? அண்டு செல்ஃப் ரெக்கவரி கூட. அவங்க ஏதாவது ஒரு மனக்காயம் ஏற்பட்டாலும், அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தாலுமே வந்து செல்ஃபாக வந்து ரெக்கவரி ஆகுகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப கொஞ்சம் லேசியாக பர்சன் தான் இருக்கும். ஓகே, எந்த விஷயத்தையும் வந்து லேசின்னு சொல்கிறத விட ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. ஓகேவா? பார்க்கலாம் வேறு என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் ஜக்லிங்
ஆகுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? ஃபினான்ஷியலி ஓகே, ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை லைஃப்லேயும் சில தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? பேலன்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் தடுமாறுவாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பேலன்ஸ் பண்ண கற்றுப்பாங்க. ஓகேவா? அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல், ஒரு எமோஷ்னல், ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பாஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. அண்டு போக போக அது வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஒரே டைமில் வந்து 2 வேலையை பார்க்குறது, எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ண தெரிகிறது, இங்கேயும் ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னொரு வேலையும் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில பர்சனுக்கு இது வந்து ஒரு பாஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்த ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகம் சொல்கிறதோட உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகே, ஒரு சிலருக்கு மட்டும் இது வந்து ஒரு பாஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு முகம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சக்ஸஸான ஒரு பர்சன். எல்லாருக்கும் இது பொருந்தாது. நீங்கள் கேரக்டர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக இதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதனால வந்து நான் அப்படி சொன்னேன். ஒரு பாஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து அவங்க லைஃப்பில் வந்து மெதுவாக சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? சடனாக வந்து சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க. மெதுவாக வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை மேட்ச் பண்ணி நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க, யார் அந்த பர்சன், இப்போ இருக்கிற பர்சனா இல்லை வந்து ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு பர்சன் வருவாங்களா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங். எல்லாருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, டேக் கேர், பாய்.